அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 248. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக ஆவடி வேல்டெக் ரங்கா சங்கு கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சேசூனா சந்திரசேகரன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். பல்வேறு நிறுவனங்களிலே பணியாற்றி இருக்கின்றார். தன்னுடைய பிஏ தமிழ் பட்டப்படிப்பு முதலாக பிஏ, எம்ஏ, எம்ஃபில் முதலான பட்டப்படிப்புகளை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திலே பயின்றிருக்கின்றார். தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே நிறைவு செய்திருக்கின்றார். நம்மளுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் அவர்களினுடைய நெறியாளுகையின் கீழாக தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்த பெருமைக்குரியவர். ஒரு மாதத்திற்கு முன்பாக நம் கல்லூரியினுடைய தும்பை ஆய்வுக்களம் நிகழ்விலே இன்றைய இணைய இதழ்களில் கவிதைகள் என்ற பொறுமையிலே அவர் பேசினார். மிகவும் அருமையான பேச்சு. நமக்கு தெரியாத புது புது தமிழ் இணையதளங்களை எல்லாம் கூறி, தமிழ் இதழ்களை கூறி, மின் இதழ்களை குறித்து சிறப்பாக அறிமுகம் செய்து, தெரியாத அந்த பகுதிகளை எல்லாம் நமக்கு தொட்டுக்காட்டி பேசி, நாமும் கூட எழுதலாம் என்பது போல ஒரு உணர்வை விதைத்து பேசினார். அந்த அடிப்படையிலே அவர்களை நாங்கள் தேர்வு செய்து இங்கே அழைத்தோம். தொடர்ச்சியான வாசிப்பு, தொடர்ச்சியான எழுத்துக்கு சொந்தக்காரர். 500க்கும் மேற்பட்ட கவிதைகளை இணையத்திலே எழுதியிருக்கின்றார். அது அவருடைய மிக சிறப்பு என்றே நான் குறிப்பிட வேண்டும். பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு 11க்கும் மேற்பட்ட நூல்கள். அவற்றுள் சில சமயமும் இணக்கமும் மேம்பாடும், அத்வைதம் ஓர் அறிமுகம், நவீன தமிழும் சிற்றிதழ்களும், நார்த்தாமலை சிவன் கோவில் அதிசயங்கள், படைப்பு திறனும் ஏற்பு கோட்பாடும். அது ஒரு தமிழாசிரியரை ஒரு எல்லைக்குள்ள அடக்க முடியல. ஒரு பக்கம் பார்த்தா கலைத்திறன் சார்ந்த கோயில் ஆய்வு, மற்றொரு புறம் பக்தி மார்க்கம் சார்ந்த சமயம் சார்ந்த ஒரு ஆய்வு, இன்னொரு புறம் பார்த்தால் படைப்பு சார்ந்த ஆய்வு, நவீன இலக்கியம் சார்ந்த ஆய்வு என்ற பல்வேறு தன்மைகளிலே தன்னுடைய அடையாளத்தை முத்திரை பதித்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இது தவிர பல்வேறு திறன் வாய்ந்த பேராசிரியராகவும் இருக்கின்றார். தமிழக அரசினுடைய ஓவிய தேர்வினை எழுதி அதிலே முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். ஒரு பேராசிரியர் படைப்பு திறன் மட்டுமல்ல, ஓவிய ஆசிரியராகவும் இருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கலை உணர்வினை நாம் கண்டிப்பாக மதித்தாக வேண்டும். சைவ சித்தாந்த பட்டய சான்றிதழ் பெற்றிருக்கின்றார். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய அந்த கருத்தரங்குகளிலே கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு விருதுகளை தன்னுடைய ஆய்வு கட்டுரைக்காக பெற்றிருக்கின்றார். இன்று அவர் தேர்ந்து பேச வந்திருக்கக்கூடிய நூல் கூட ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு கவித்துவமான தலைப்பு. இன்னும் சற்று நேரம் நீ இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காதலன் காதலியை பார்த்து, ஒரு தலைவன் தலைவியை பார்த்து பேசுவது போன்ற ஒரு பாவனையில் இந்த தலைப்பு இருப்பதாக எனக்கு படுகிறது. இன்னும் சற்று நேரம் நீ பேசியிருக்கலாம், இன்னும் சற்று நேரம் நீ தூங்கி இருக்கலாம், இப்படி அந்த எப்படி வேணாலும் அதை மாத்திட்டே இருக்கலாம். அந்த இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், நீ செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பாக கீழே விழா பாரதி அவர்களினுடைய நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றார். ஒரு மாலை நேரத்துல ஒரு படைப்பை கேட்பது என்பது மிகவும் ஒரு நல்ல தருணமாக இருக்கும். செவிக்கு ஒரு இன்பம் பயப்பதாக இருக்கும். அந்த நல்ல தலைப்பை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களை நாங்கள் இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். கீழை நிலா பாரயாதி என்ற அவர் எழுதியிருக்கக்கூடிய இன்னும் சற்று நேரம் நீ இருந்திருக்கலாம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ஆவடி வேல்டெக் ரங்கா சங்கு கலை கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் சேசூனா சந்திரசேகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தொடர்ந்து உலக சாதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான தருணம். நூல் வாசிப்பு முற்றம்
யாருனாலையும் இது போன்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்துவிட முடியாது என்றே நான் நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 248 தொடர் நிகழ்வுகள், 248 நூல்களை பற்றிய திறனாய்வு. இது ஒரு சாதாரணமான தொடர் நிகழ்வு என்று நடத்திவிட முடியாது. அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் ஒரு தமிழ்துறையை பெற்றிருக்கக்கூடிய ஆளுமைகளை பெற்றிருக்கக்கூடிய சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறைக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு கடுமையான உழைப்பு, தொடர்ந்து 248 வாரங்கள் அமர்ந்து நிகழ்வை நடத்தி பேராளர்களை அழைத்து தலைப்புகளை அழைப்பிதழாக மாற்றி அதை அனுப்பி செய்தித்தாள்களிலே செய்தியாக கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய இமாலய செயல் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். நம்மளுடைய தமிழ்துறை தலைவர்கள் மரியாதைக்குரிய முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களையும் முனைவர் சந்திரசேகர் ஐயா அவர்களையும் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் மரியாதைக்குரிய என்னுடைய நெறியாளர் முனைவர் முத்தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் மற்றும் நிர்வாகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வணங்கி என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். குறிப்பா இக்காலகட்டத்தில் நூல் என்பது வெளிவருகின்ற நிலையை நாம் யோசித்து பார்க்கின்றோம். கூடுமானவரை தமிழ் இலக்கியத்தில் கவிதை இலக்கியங்கள் என்பது ஒரு பெரும் பகுதியான இடத்தை பெற்றிருக்கிறது. நூல் வெளியீட்டிலே கவிதை நூல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு வெளியிடுகின்ற ஒரு துறையாக இருக்கிறது. மற்ற சிறுகதைகள், நாவல், பிற கட்டுரை இலக்கியங்களை தாண்டிலும் கவிதை என்பது இன்றைக்கு வெளியிடுவதிலே அதிகமான எண்ணிக்கையை பெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட நூல்களிலே நாம் கவிதை இலக்கியத்தினுடைய இந்த நூல்களிலே இன்றைக்கு காண இருக்கின்ற நூலை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை செய்துவிட்டு, இன்றைக்கு எந்த அளவிற்கு கவிதை இலக்கியங்கள் கவிதை நூல்களாக வருகின்றன என்கின்ற ஒரு சிறிய பகுதியை பார்த்துவிட்டு, இந்த நூலிலே இருக்கக்கூடிய கவிதைகள் சிலவற்றையும் பார்த்தோம் என்று சொன்னால், இப்படி ஒரு 3 பகுப்புகளாக இன்றைய அமர்வை நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு இந்த நூல் இதுதான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சிறிய 74 பக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல். நம்மளுடைய கீழை நிலா பாரதி அவர்களினுடைய ஒரு அற்புதமான நூல். குறிப்பாக இன்றைக்கு நாம் நம்மளுடைய தமிழ் இலக்கிய நூல் வெளியீடுகளிலே கூடுமானவரை வியாபாரத்திற்காக நூல் வெளியிடுகின்ற ஒரு தன்மை பெரும்பகுதியாக காணப்படுகிறது. அல்லது தன்னுடைய கவித்திறமையை எப்படியாவது தமிழ் இலக்கிய உலகத்திலே பதிவு செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறது. இன்னொன்று, தன்னை கவிஞனாக எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் சில நூல்கள் வெளியிடப்படுகின்றன. இன்றைக்கு திரை உலகத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய முழுமையுமான கவித்திறமையை வெளிப்படுத்துகின்ற பல்வேறு நூல்கள், கவிதை சார்ந்த நூல்கள் மிக அதிகமாக இன்றைக்கு சென்னை பகுதியிலே வெளியிடப்படுகிறது. அப்படி ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய இளைஞர்களினுடைய வசமாக இருக்கக்கூடிய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிலே பல்வேறு கவிதை தொகுப்புகள் வெளியிடப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான கவிதை தொகுப்பாக நான் இதை கருதுகிறேன். கூடுமானவரை நம்மளுடைய திரைப்பட பாடலாசிரியர்கள், அது நம்மளுடைய கபிலன் ஐயாவாக இருக்கட்டும், அல்லது அறிவுமதி ஐயாவாக இருக்கட்டும், பழனி பாரதி ஐயாவாக இருக்கட்டும், யுகபாரதியாக இருக்கட்டும், கபிலனிலிருந்து தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய பாடலாசிரியர்கள் வரை
மிகப்பெரிய அளவிற்கு கவிதையான காதல் இலக்கியங்களை நூல்களாக வெளியிட்டிருக்கிறார். அறிவுமதி அண்ணன்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன பாடலாசிரியர்கள் வரை கூடுமானவரை காதல் சார்ந்த கவிதை இலக்கியங்களை நூல்களாக வெளியிட்டு அவைகள் பெரும்பகுதியான அளவிற்கு இளைஞர்களிடத்திலே போய் சென்றிருக்கிறது. அது ஒரு விதமான லயம். இதைத்தான் நம்மளுடைய இன்றைய நூலினுடைய ஆசிரியர் கீழை நிலாபாரதி அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவரும் ஒரு திரைப்பட பாடலாசிரியர். அந்த அளவிலே கீழை நிலாபாரதியினுடைய இந்த கவிதை நூல் ஒரு காதல் சார்ந்து இருக்கக்கூடிய, முழுமையுமே காதல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நூலாக பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நூலை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை செய்து விடுகிறேன். இந்த நூலினுடைய பெயர் இன்னும் சற்று நேரம் நீ இருந்திருக்கலாம். அம்மா அவர்கள், அருள்மொழி அம்மா அவர்கள் சரியாக அவர்கள் சொன்னார்கள், இதுவே ஒரு கவிதை தலைப்பாக இருக்கிறது என்று. ஆமாம், அது பற்றி கூட நான் உள்ளாக பேச இருக்கின்றேன். ஒரு காதலன், காதலி அல்லது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது தாயை எதிர்பார்த்து ஒரு குழந்தை இருக்கலாம், ஒரு காதலனை எதிர்பார்த்து காதலி இருக்கலாம், காதலியை எதிர்பார்த்து காதலன் இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு வேண்டப்பட்டவர் தனக்கு என்னோடு பயணித்து கொண்டே இருக்கிற பொழுது திடீரென்று அவர் தன்னை விட்டு அகல்கிற பொழுது, விலகுகிற பொழுது, அடாடா இன்னும் என்னோடு அவர் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்றெல்லாம் யோசித்து பார்க்கிற, அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தருணங்களிலே எப்படிப்பட்ட எண்ணப்போக்குகள் எல்லாம் இருக்கும் என்கிற அழகான ஒரு கவிதை சார்ந்த தலைப்பாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரம் நீ இருந்திருக்கலாம். இந்த நூலினுடைய ஆசிரியர் கீழை நிலாபாரதி. இந்த நூலை தரணி பதிப்பகம் சென்னை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட ஒரு நூல். இந்த நூலினுடைய அளவு 74 பக்கங்கள். கிட்டத்தட்ட 124 கவிதைகளுக்கும் மேலாக இந்த நூலிலே காணப்படுகிறது. அனைத்தும் காதல் சார்ந்த உணர்வுகள், காதலினுடைய உள் எல்லைகள், ஆழம் எல்லாவற்றையும் தேடி பார்க்கின்ற ஒரு கவிதை. வார்த்தை விளையாட்டுக்களினாலே காதலினுடைய எல்லையை போய் தொடுகின்ற கவிதைகளாக இந்த நூலிலே கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இளையோர்களுக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை நூலாக அமைந்திருக்கும். இந்த நூலினுடைய விலை 100 ரூபாய். இது நூல் குறித்தான செய்திகள். இரண்டாவது பாகம், இந்த கவிதை என்பது இக்காலகட்டத்தில் எவ்வாறு எழுதப்படுகிறது, இந்த நூலோடு தொடர்புடையதாக நான் இதை மாற்றுகிறேன். குறிப்பாக இந்த கவிதை நூலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவிதையினுடைய மேல்நிலைவாக்கம், அதாவது எவ்வாறு இன்னைக்கு உலகமயமாக்கலை போல கவிதையிலும் நாம் இன்னைக்கு நவீனமான ஒரு தளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மேலை நாடுகளில் பல்வேறு விதமான கோட்பாடுகள், இசங்கள், இவைகள் எல்லாம் பரவலாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டன. ஆனால் தமிழகத்திற்கு அவ்வளவு விரைவாக இன்னும் வரவில்லை. எல்லா மத்தியிலும் படிப்பாளர்களாக இருக்கட்டும், அல்லது கவிஞர்களாக இருக்கட்டும், அல்லது வாசகர்களாக மட்டும் இருக்கட்டும், இவைகளை எல்லாம் சென்றடைகின்ற நவீனமான கோட்பாடுகளும் இசங்களும் இன்னும் சேரவில்லை என்றே நான் நினைக்கின்றேன். எத்தனையோ நவீன இலக்கிய விமர்சகர்கள், திறனாய்வாளர்கள் பல்வேறு விதமான தன்மையிலே மேலை நாட்டு இசங்களை எல்லாம் கொண்டு தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் பெரும் அளவுக்கு விமர்சிக்கப்படுவதில்லை, பேசப்படுவதில்லை, இன்னும் அது விரிவாக்கப்படுவதில்லை என்பதுதான் தமிழிலே காணப்படுகிற ஒரு குறை. அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு தமிழ் கவிதைகள் 21ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே நாம் பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க மரபுகளை எல்லாம் உடைத்து விட்டு அவைகள் பன்னோக்கு பார்வையிலே சென்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அவைகள்
கிட்டத்தட்ட ஒரு சர்ரியலிசமான தன்மையிலே, ஒரு இருத்தலியல் தன்மையிலே கட்டுப்பாடுகளை எல்லாம் இழந்து அவைகள் மேல்நிலையான ஒரு ஒரு எப்படி கவிதை இருக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்தெல்லாம் மாறி யதார்த்தமான கவிதை போக்குகளை எல்லா தளங்களிலும் வைத்திருக்கின்றன. அது சோகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம், அல்லது மேம்பட்ட தத்துவார்த்தமான இலக்கியமாக இருக்கலாம், எந்த நிலையிலும் கூட தலித்தியமாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம். எந்த பக்கத்திலும் போனாலும் யதார்த்தத்தை விரும்புகிற கவிதை நிலையை நாம் இன்றைக்கு கொண்டிருக்கிறோம். அந்த அமைப்பிலே யதார்த்தங்களை மட்டுமே பேசுகிற மிக மிக எளிமையான சொற்களை, அதனுடைய வார்த்தை விளையாட்டுக்களை, மேல் நோக்கு, அதாவது மேல் உள்ள வரிகளை கீழாகவும் கீழுள்ள வரிகளை மேலாகவும் பிரித்து போட்டு பல இடங்களிலே வைத்திருக்கக்கூடிய பூடகத்தன்மையிலே இப்படியெல்லாம் நிறைய கவிதைகள் இன்றைக்கு எழுதப்படுகின்றன. அது நூல்கள் மூலமாக. இன்னும் சொல்லப்போனால் பல இணையதளங்களிலே பெரும் பெரும் பத்திரிகைகளிலே வருகிற படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக படிக்கின்ற ஆளுமை மிக்க இலக்கியவாதிகளினால் கூட இவைகள் எல்லாம் என்ன எழுதுகிறார்கள் என்கிற அளவிற்கு அந்த கவிதைகள் புரியாமல் இருக்கின்றன என்ற ஒரு குறை காணப்படுகிறது. அதற்கு காரணம் மேலை நாட்டு இசங்களினுடைய தாக்கத்திலே அவர்கள் தங்களுடைய கவிதைகளை எல்லாம் எழுதுகிறார்கள் என்கிற தன்மையை பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த இன்னும் சற்று நேரம் நீ இருந்திருக்கலாம் என்கிற கவிதை நூலும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இதிலே ஒரு சுயநல தன்மை, தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய தன்னுணர்ச்சிகளை தன்னுணர்ச்சி வெளிப்பாடுகளாக கொண்டு வருகிற பொழுது அது ஒரு சர்ரியலிச பாதையிலே அந்த எழுத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரு அற்புதமான நூலாக இந்த நூலை நாம் பார்க்கலாம். ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனம், அதாவது நவீனத்துவத்தினுடைய அடுத்த கட்டமாக நாம் பின்னவீனத்துவம், போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லுகிற அந்த இசமான கதைகளாக இருந்தாலும் சரி, அது நாவல்களாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னைக்கு பின்னவீனத்துவ கவிதைகள் கூட நிறைய எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான தன்மையையும் கூட இந்த கவிதைகள் இந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு காதலை தலைவன் தலைவியினுடைய இரண்டு நிலைகளிலே காணப்படுகின்ற உள்ளார்ந்த அன்பு வெளிப்பாடுகளை, பாச வெளிப்பாடுகளை, காம வெளிப்பாடுகளை எவ்வாறு இந்த நவீன யுக்தியிலே சொல்லலாம் என்று அருமையாக ஒரு பரிசோதனை முயற்சியிலே நம்மளுடைய ஆசிரியர் கீழை நிலாபாரதி அவர்கள் இந்த நூலிலே செய்திருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு நம்ம கரண்ட்ல இருக்கிறோமா, இல்லை பழமையில இருக்கிறோமா, நாம் இன்றைக்கு நாளைக்கு வருகிற இளைய தலைமுறை கவிஞர்கள் இந்த நூலை எப்படி பார்ப்பார்கள் என்பதிலே தான் ஒரு நூலினுடைய வெற்றி அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையிலே இந்த கவிதைகள் ஒரு நவீனத்தினுடைய ஒரு பரிசோதனை முயற்சியான கவிதைகளிலே காணப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு இசங்களினுடைய கோட்பாட்டு கவிதைகள் எல்லாம் இன்னைக்கு பல்வேறு நூல்களிலே கொண்டு வருகிற பொழுது பல தத்துவார்த்தமான விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது. அது கவிதையினுடைய தளத்திற்குள் நாம் பார்க்கிறோம். அவ்வாறு கவிதை என்பது காதலுக்குள்ளர இப்படி நவீனத்தை கொண்டு வர முடியுமா என்றால் அது கீழே நிலாபாரதி அவர்கள் சொல்கிறார், இந்த நூலின் மூலமாக முடியும். நிறைய சரியலிச இருத்தலிய கவிதைகளை எல்லாம் ஒரு காதலுக்குள் கொண்டு வர முடியும் என்று சொல்லப்பட்ட ஒரு நூலாக, மிக முக்கியமான ஒரு நூலாக இந்த நூலை நாம் சொல்லலாம். இப்ப குறிப்பா இந்த படத்தை பாருங்களேன். இந்த நூலினுடைய படம் அந்த கவிதை தலைப்புக்கும் அந்த படத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு அழகான படம். அந்த படத்துல அந்த பெண்மணி தன்னுடைய கன்னங்களை பொத்தி வைத்திருக்கிறாள். அவள் மிக ஒரு கோபத்தோடு ஒரு
அந்த ஏக்கத்தை வெளியிடுபவளாக காணப்படுகிறாள். கூடுமான வரை ஒரு காதலினுடைய வெளிப்பாட்டினுடைய ஏக்கத்தை இந்த நூலினுடைய அட்டைப்படம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது ஒரு மாடர்ன் ஆர்ட்டாகவும் இருக்கிறது. அதே போல பின்பகுதியிலே அந்த கீழே நிலாபாரதி அவர்களினுடைய புகைப்படமும் அதற்கு அருகாமையிலேயே அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை. அந்த கவிதை இந்த நூலுக்குள் ஒரு படைப்பாளன் என்கிற முறையில் நான் என் கவிதைகளை எவ்வாறு பயணத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றேன் என்று அந்த கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். என்னுடைய கவிதைகள் இந்த உலகத்தில் எவ்வாறு பயணம் செய்கிறது, அது செய்யும், அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும். ஒரு படைப்பு ஒரு படைப்பாளனிடம் இருந்து வெளிவந்து அந்த படைப்பு ஒரு வாசகனிடத்துல போய் சேருகிற பொழுது எத்தனை விதமான மாற்றங்களை பெறும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மாற்றங்களைத்தான் இந்த நூலிலே அவர் கவிதையாக வாசித்திருக்கிறார். அந்த கவிதை எனது பயணம் மறுபடியும் ஒரு நாள் இங்கு துளிரும். எனது பயணம் மறுபடியும் ஒரு நாள் இங்கு துளிரும். இன்னும் நிறம் மங்கிய உக்கிரம் தனியும். அப்பொழுது ஒன்றில் உன்னை தேடலின் சாத்தியமுற்றதான பெருவழியில் என்னை தொடங்குவேன் என்று ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு கவிதையை அந்த நூலினுடைய பின் அட்டையிலே அவர் போட்டிருக்கிறார். ஒரு கவிதை மிக அற்புதமாக எவ்வாறு ஒரு படைப்பாளனிடம் இருந்து உருவாகிறது, அது எத்தகைய தன்மை வாய்ந்தது, எத்தகைய உருவம் வாய்ந்தது என்பதை அவரே அழகாக ஒரு கவிதைக்குள் சொல்லுகிறார். இதுதான் தன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டுவதைப் போல அழகாக அந்த கவிதையை அவர் அமைத்திருக்கிறார். கூடுமானவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிதையினுடைய நிலை குறித்தும் இந்த நூல் குறித்தும் 2 பகுதிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். 3வதான பகுதியிலே இந்த காலகட்டத்தினுடைய கவிதைகளிலே ஒரு மிக முக்கியமான 2 நபர்களினுடைய கவிதையை சொல்லி, பிறகு இந்த நூலிலே காணப்படுகின்ற ஒரு 4 கவிதைகளை சொன்னால் இன்றைய முற்றம் சிறப்பாக அமையும் என்று நினைக்கின்றேன். குறிப்பா இந்த காலகட்டத்தினுடைய நவீன இலக்கிய கவிதைகளிலே குறிப்பிடத்தகுந்த பெயரை பெற்றவர் சங்கரராம சுப்பிரமணியன் என்கிற கவிஞர். சங்கரராம சுப்பிரமணியன் அவருடைய ஒரு கவிதையிலே ரொம்ப அற்புதமான ஒரு நவீனத்தினுடைய வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம். கூடுமானவரை நாம் இன்றைக்கு பார்க்கின்ற இன்னும் சற்று நேரம் நீ இருந்திருக்கலாம் என்கிற இந்த கவிதையினுடைய சாரமாக இதே போன்ற இன்னொரு கவிதையை நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த கவிதை மலையும் மலை மேல் ஒளிரும் பசுந்தளிரும் இன்று புதிது. மலையும் மலை மேல் ஒளிரும் பசுந்தளிரும் இன்று புதிது. அந்த மரத்தை குடைய தொடங்கியுள்ள வண்டின் ரீங்காரம் போல் என் சந்தோஷம் புராதானமிக்கது என்று சங்கரராம சுப்பிரமணியன் எழுதுகிறார். 2 பகுதிகள். ஒன்று மலையும் மலை மேல் ஒளிரும் பசுந்தளிரும் இன்று புதிது. இது ஒரு விஷயம், ஒரு பார்வை. இன்னொரு பார்வை அதே கவிதைக்குள் அந்த மரத்தை குடைய தொடங்கியுள்ள வண்டின் ரீங்காரம் போல். அந்த மரத்தை குடைய தொடங்கியுள்ள வண்டின் ரீங்காரம் போல் என் சந்தோஷம் புராதானம் மிக்கது என்று சொல்கிறார். 3வது விஷயம் அப்படியே தூக்கி வாரி போடுகிறது நமக்கெல்லாம் இந்த கவிதையை படித்தவுடன். ஒரு மலையினுடைய உச்சியிலே நிற்கிற பொழுது 2 விதமான பார்வைகளை பார்க்கிறார். இது இந்த படைப்பாளனின் பார்வையை அப்படியே பார்த்து கவிதைக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நீங்களும் அதே மாதிரியான எண்ணத்தை பெறுகிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிதையினுடைய நிலைப்பாடு. யோசித்து பாருங்கள். மிக யதார்த்தமான வரிகள்,
எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, மரபு சார்ந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. இதற்குள் புதிதான பின்னவீனத்துவ விஷயங்கள். ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் தொடர்பில்லை. ஒரு காட்சி அழகான பசுந்தளிர்களினுடைய பச்சை நிறத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறது, அது இனிமையாக இருக்கிறது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் இன்னொரு மரத்தில் ஒரு வண்டு போய் அதை அப்படியே துளைத்து கொண்டு போகிறது. அந்த வண்டு துளைத்து கொண்டு போவதை பார்த்து அந்த மரம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அந்த மரத்தினுடைய துன்பம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். இதை பார்க்கிற படைப்பாளன் படைப்பாக்கி விட்டு போய்விட்டான். நாம் பார்க்கின்றோம், அடாடா, ஒரு பக்கம் நல்ல அழகு இருக்கிறது, இன்னொரு பக்கம் துன்பமும் இருக்கிறது. இதை இந்த கவிதை ரொம்ப அழகாக சொல்கிறது. இன்னும் மூணாவதாக அந்த வண்டு ரீங்காரம் இட்டது புராதானம் என்று ஒரு வரியை போடுகிறார். இது இயல்பு. இந்த உலகத்தில இன்று நேற்று அல்ல, இந்த துன்பமும் இந்த இன்பமும் இரண்டர கலந்திருக்கிறது என்கிற செய்தியை ஒரு பாட்டினுடைய விஷயத்திற்குள் தத்துவார்த்தமாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அது அந்த புராதானம் என்கிற வார்த்தையிலே இருக்கிறது. அதே போலதான் இன்னொரு கவிதை கலாப்பிரியாவினுடைய கவிதை. அந்த கலாப்பிரியா அவர்களினுடைய ரொம்ப அற்புதமான கவிதைகளிலே இதுவும் ஒன்று. ரொம்ப நகைச்சுவையாக இருக்கின்ற ஒரு கவிதை. யோசித்து பாருங்கள், மனிதர்களினுடைய நிறம் எது? நமக்கு வெள்ளை கருப்பு என்றுதான் தெரியும், மாநிறம் என்று தெரியும். ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு வண்ணங்களை மனிதர்கள் போர்த்தி இருக்கிறார்கள். பசுந்தோல் போர்த்திய புலியாக இருக்கிறார்கள். அதை சொல்ல வந்த கலாப்பிரியா அவர்கள் ஒரு காட்சியை நம் கண் முன்னாக கொண்டு வந்து காட்டுகிறார். அந்த கவிதை, தவறுதலாய் புகைக்கூண்டின் வழியே வீட்டிற்குள் வந்துவிட்ட ஓணானுக்கு, மறுபடியும் அந்த காட்சியை பாருங்கள். தவறுதலாய் புகைக்கூண்டு வழியே வீட்டிற்குள் வந்துவிட்ட ஓணானுக்கு என்ன நிறம் மாற்றிக்கொள்வது என்று தெரியவில்லை. என்ன நிறம் மாற்றிக்கொள்வது என்று தெரியவில்லை என்று எழுதுகிறார். இதுல ஏதாவது கவிதை இருக்கா? யதார்த்தமான வரிகள். அவருடைய கேள்வி பின்னவீனத்துவ கேள்வி. இந்த வீட்டிற்குள் தெரியாதனமா ஒரு ஓனா உள்ள வந்துட்டது. வந்திருக்கிற ஓனா உள்ள பார்த்தா வெளி உலகத்துல இருக்கிற நான் 1000 நிறத்தை மாத்துறேன், ஆனா உள்ளுக்குள்ள வந்தா என்ன நிறம்னு எனக்கு தெரியல, புது நிறமா இருக்கு அப்படின்னு ஓனானே மிரண்டு போயிடுதான். அப்ப எவ்வளவு சாடல் பாருங்க, சமூகத்தினுடைய சாடல். அதை அழகாக அந்த கலாப்பிரியா அவர்களினுடைய கவிதையிலே நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த சமகாலத்தினுடைய கவிதைகள். இதைத்தான் ஒட்டித்தான் நம்மளுடைய கீழே நிலாபாரதி அவர்களினுடைய கவிதைகளும் காதல் கவிதைகளாக முழுக்க அமைந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். நேரம் 25. நான் 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். ஒரு கூடுமானவரை இவருடைய கவிதைகள்ல அம்மா சொன்னதை போல ரொம்ப அழகாக அவர்கள் அந்த நூலை பிடித்திருந்தார். யார் சொல்றதுன்னே தெரியல, காதலியா காதலனா, இன்னும் சற்று நேரம் நீ இருந்திருக்கலாம், கடந்திருக்கலாம், பேசி இருக்கலாம் என்று அவர்கள் ரொம்ப அழகாக அந்த நூலை பிடித்து சொன்னார்கள். உண்மை அதுதான். இதில் 140க்கும் குறைவான, அதாவது 130க்கும் சரியாக 130 நினைக்கிறேன், இத்தனை கவிதைகளும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ 2 பேரும் பேசுவதை போல நாம் வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் தான் இந்த உணர்வை சொல்லுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அது தலைவனாகவும் இருக்கலாம், தலைவியாகவும் இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் அந்த கவிதையை எடுத்துக்கிடலாம். ஒரே கவிதை எல்லா தளங்களிலும் எல்லா இடங்களிலும் பொருந்தி வருகிறதை போல ஒரு வித்தியாசமான அமைப்பை இவருடைய கவிதைகள் இங்கு செய்து பார்க்கப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்னொரு செய்தியையும் இங்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய சங்க இலக்கிய பாடல்கள் அத்தனையும் நாம் பிற்பாடு முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இது யாருடைய கூற்று என்றெல்லாம் யாரோ ஒருவர் எழுதி வைத்ததைத்தான் பார்த்துவிட்டு இது தோழி கூற்று, தோழன் கூற்று, பாங்கன் கூற்று என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எந்த ஒரு சங்க இலக்கிய புலவனும் அவன் எழுதியதை இன்னார் கூற்று என்று பின்னர் வந்தவர்கள் தான் சொன்னார்கள். ஆனால் அது நாம் இன்னும் யோசித்து பார்க்கலாம். ஏன் இது தோழி கூற்றாக இருக்கிறது,
ஏன் இது தலைவன் கூற்றாக இருக்கக்கூடாது என்று ஒப்பிட்டு பார்த்தால் பல சங்க இலக்கிய பாடல்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அமைப்பிலும் கூட இருக்கிறது. ஆக அதே போன்ற நிலையிலே தான் இந்த கீழே நிலாபாரதி அவர்களினுடைய கவிதையும் நமக்கு தோன்றுகிறது. முதல் கவிதை, அவருடைய இந்த நூலினுடைய முதல் கவிதையே ரொம்ப அழகான கவிதை. இளைஞர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய காதல் கவிதை. நம் அரங்கம் எப்படி என்று தெரியவில்லை, முதியவர்களினுடைய அரங்கமா இளையோர்களினுடைய அரங்கமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் காதல் கவிதைகளை நான் அவர் எழுதியதை இன்னும் கொஞ்சம் ரசத்தோடு சொல்லிவிடுகின்றேன். இதுவரை உன்னிடம் எத்தனை முத்தங்கள் என்று என்னிடம் இல்லாமல் போனது எண்ணிக்கைகள். இது அவருடைய முதல் கவிதை. இந்த கவிதையில கொஞ்சம் குழப்பம் இருக்கும். படிக்கிறப்ப என்னமோ சொல்ல வர்றாரு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி கொஞ்சம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 3 வரிகளை மேல தூக்கி போட்டோம்னா கவிதை ரொம்ப அழகா புரிஞ்சிடும். இதுவரை உன்னிடம் எத்தனை முத்தங்கள் என்று என்னிடம் இல்லாமல் போனது எண்ணிக்கைகள் என்று அவருடைய கவிதை. 5 வரி கவிதை. இப்ப நான் கரெக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி அல்லது எனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனே. என்னிடம் இல்லாமல் போனது எண்ணிக்கைகள், என்னிடம் இல்லாமல் போனது எண்ணிக்கைகள், இதுவரை உன்னிடம் கொடுக்கப்பட்ட எத்தனை முத்தங்கள் என்று. இது ஒரு காதலனோ ஒரு காதலியோ 2 பேர்களினுடைய உள்ளார்ந்த அந்த மனப்பக்குவம், காதலினுடைய அந்த உணர்வுகள், தன்னுணர்ச்சியாக அதை யோசித்து நினைத்து பார்க்கிற அந்த நினைவுகளை இந்த கவிதை நமக்கு தருகிறது என்று பார்க்கிறோம். இது இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தை கூட அப்பாவினிடத்திலே அம்மாவினிடத்திலே பேசுவதாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தலைவன் தலைவிதான் காதலிலே பேச வேண்டும் என்று அல்ல, ஒரு குழந்தையினிடத்திலே தந்தையோ அல்லது தந்தையினிடத்திலே குழந்தையோ கூட இந்த கவிதையை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். அடுத்த கவிதை, உன்னை தவிர்த்து நான் எழுதுவதற்கு எல்லாமும் இங்கு இல்லாமல் போகிறது. 4 வரிகள். உன்னை தவிர்த்து நான் எழுதுவதற்கு எல்லாமும் இங்கு இல்லாமல் போகிறது. மிக அற்புதமாக ஒரு மைய புள்ளி, அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நான் மையப்புள்ளியை பற்றி யோசிக்கிற பொழுது அந்த மையத்தை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாவும் மறைந்து போய் விடுகிறது. எல்லாவும் நீயாகவே எனக்கு தெரிகிறாய், நான் எழுதுவது எல்லாமே நீயாகவே இருக்கிறாய் என்று அந்த கவிஞர் அந்த 4 வரிக்குள்ளே சொல்வதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. அடுத்து ஒரு அருமையான கவிதை பாருங்கள். ஒரு ஜென் கதையிலே பார்ப்பதை போல ஒரு கவிதை. அந்த கவிதையை சொல்லிவிட்டு அந்த கதையும் சிறிதாக சொல்லிவிடுகிறேன். உடைந்து பெய்யும் மழையில், உடைந்து பெய்யும் மழையில் நனைந்து கிடப்போமா, அதில் நம்மை கலந்து குடிப்போமா. இதுதான் கவிதை. மழை என்பது ஒடிந்து விழுவதை போல இருக்கிறதாம். உடைந்து பெய்யும் மழையில் என்று அந்த அடை போடுகிறார். அதிலேயே ஒரு கவித்துவமான செய்தி இருக்கிறது. தன்னுணர்ச்சியான பல்வேறு விஷயங்கள், ஒரு காதலன் காதலி எவ்வாறு இரண்டர கலக்கிறார்கள் மனதோடு, ஒற்றுமையோடு அவர்களுடைய மனம் எவ்வாறு ஒன்றி இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே அவர் கவிதையிலே சொல்லுகிறார். அப்படி மலையில நனைஞ்சு இணைந்து மலையாகவே மாறிவிடுகிறார்கள். மாறியதற்கு பிறகு இன்னொரு வரி சொல்லுகிறார், நாம் அதில் நம்மை கலந்து குடிப்போமா என்று கேட்கிறார். இது அந்த பாட்டினுடைய அந்த கவிதையினுடைய ரசனையை பார்க்கிறோம். இதே போல ஜென் கவிதை கதையில ஒரு கதையில ஒரு அழகான காலை பொழுது, அந்த காலை பொழுதிலே ஒருவன் உழவு நோக்கி வயலுக்கு போகிறான். அங்கே ஒருவர் பெரிய சுருட்டு வைத்து கொண்டு குடித்து கொண்டு இருக்கிறார். இவனுக்கும் சிகரெட்டு குடிக்கணும் போல தோணுது. அவரை பார்த்தோன்னா அந்த குளிருக்கு அவரிடத்திலே போய் கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே சிகரெட் இல்லை,
நீ என்னையவே சிகரெட்டாக எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அவனும் அவனை அப்படியே எடுத்து சிகரெட்டாக வாயில் வைத்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது இவன் கேட்கிறான், உன்னை பற்ற வைப்பதற்கு எனக்கு தீப்பெட்டி இல்லையே என்று. உடனே அவர் தன்னுடைய சிகரெட்டையே எடுத்து சுருட்டையே எடுத்து அவனிடத்துல கொடுத்து என்னை பற்ற வைத்துக் கொள் என்று சொன்னாராம். இது ஜென் கதை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதேதான் உடைந்து போன மலையில கலந்து அதை நம்ம கலந்து குடிப்போமான்னு கேட்கிறாரு அந்த கவிதைக்குள்ளார. இன்னொரு கவிதை, போடா நீ அற்ற இரவை எழுதி கொண்டே இருப்பேன் என் தனிமையில். அவ்வளவுதான். போடா நீ அற்ற இரவை எழுதி கொண்டே இருப்பேன் என் தனிமையில். எவ்வளவோ பாடல்கள். யோசித்து பாருங்கள். நம்மளுடைய முல்லைப்பாட்டு என்பது அதுதானே. ஒரு தலைவியினுடைய வருத்தத்தை தானே முதல் பகுதியிலே முல்லைப்பாட்டிலே சொல்லுகிறார். அப்ப ஒரு தலைவன் இல்லாத ஒரு காலம் என்பது ஒரு தலைவிக்கு எவ்வளவு மன வருத்தத்தையும் ஊடலையும் அவளுக்குள்ளாக வருத்தத்தையும் சோகத்தையும் தரும். அதை அந்த 4 வரியிலே ரொம்ப எளிமையாக வரிகளினாலே சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இதைத்தான் நாம் யதார்த்தம் என்று சொல்லுகிறோம், நவீனத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம். இன்னொரு கவிதை, வேறொன்றும் அதிசயம் இல்லை, வேறொன்றும் அதிசயம் இல்லை, அவள் புதிது புதிதாய் சிரித்து வைக்கிறாள், அவ்வளவுதான். வேறொன்றும் அதிசயம் இல்லை, அவள் புதிது புதிதாய் சிரித்து வைக்கிறாள், அவ்வளவுதான். எவ்வளவு நுண்மையாக காதலியினுடைய சிரிப்பை அதிசயம் என்கிறான். அவள் ஒவ்வொரு முறை சிரிக்கிற பொழுதும் அது ஒவ்வொரு அதிசயமாக இருக்கிறதா. யோசித்து பாருங்கள். தபு சங்கர் என்பவர் இப்படித்தான் கவிதை எழுதி மிகப்பெரிய இடத்தை கவிதை உலகத்திலே பெற்றார். அவர் எழுதிய கவிதைகளினுடைய வார்த்தை ஜாலங்கள் இப்படித்தான் இருக்கும். அது திரைப்படத்துக்கு தேவையான ஒரு விதமான ஸ்டைல். அதைத்தான் தபுசங்கரினுடைய கவிதையிலே பார்க்கிறோம். பெண்ணை பார்த்து கேட்கிறான், நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலையில் வருகிறாய், நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலையில் வருகிறாய், நீ ஒருத்தியா ஒவ்வொருத்தியா என்று தபுசங்கர் தன்னுடைய கவிதையிலே கேட்பார். அதுதான் இங்கும் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறை அவள் சிரிக்கிற பொழுதும் அந்த சிரிப்பை பார்த்து அடாடா என்ன அதிசயம் அப்படிங்கிறான். அப்ப அதிசயம் வேற எதுவுமே இல்லையா, தன்னுடைய காதலியினுடைய சிரிப்பு. அப்ப சிரிப்பையே அதிசயம் என்றால் அவளினுடைய ஒவ்வொன்றையும் அவன் எப்படி ரசித்திருப்பான். இதுதான். இன்னும் நம்ம அதுக்குள்ளர பேசிக்கிட்டே போலாம். ஆக அந்த நிலையிலே நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு கவிதை, ஏதாவது பேசு என்கிறாய், ஏதாவது பேசு என்கிறாய், நீ முன்பை விட இன்னும் அழகாய் தெரிகிறாய் என்றேன். ஏதாவது பேசு என்கிறாய், நீ முன்பை விட இன்னும் அழகாய் தெரிகிறாய் என்கிறேன். சட்டென வெட்கப்படுகிறாய், சட்டென வெட்கப்படுகிறாய், உனது வெட்கத்தையும் சேர்த்துத்தான் என்கிறேன், உனது வெட்கத்தையும் சேர்த்துத்தான் என்கிறேன். அப்ப எவ்வளவு விஷயங்கள் பாருங்க, ஒன்னொன்னா அடுக்கிக்கிட்டே போறான் அப்படி. ஆக இதுதான் இவருடைய கவிதைகளினுடைய மிக அற்புதமான விஷயங்கள். இன்னும் ஒரே ஒரு கவிதையோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். சுட சுட ஆறிக்கொண்டே இருந்தேன் உன்னிடம். ஒரு சின்ன கவிதை மாதிரி, ஹைக்கூ மாதிரி. 2 விஷயங்கள், சுட சுட ஆரி, ரெண்டும் எதிர்ப்பதம். அந்த இடத்துல அவர் அழகாக அதை கொண்டு போய் சேர்க்கிறார். உன்னிடத்திலே நான் சுட சுட ஆறிக்கொண்டே இருந்தேன் உன்னிடம், எல்லாவுமாகவும் நான் உன்னிடத்திலே மாறிவிட்டேன். எதிர்ப்பதமாக இருந்தாலும் சரி, அது நேர்ப்பதமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நான் உன்னிடத்திலே அடைக்கலம் என்கிற கவிதைகள் இன்னும் அழகான கவிதைகளாக இருக்கின்றன. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். 140 கவிதைகளும் 140 அழகான தன்னுணர்ச்சி பாடல்களாக, மனதினுடைய அழகான காதலை வெளிப்படுத்துகிற கவிதைகளாக, உள்ளத்தினுடைய அன்பை வெளிப்படுத்துகிற கவிதைகளாக இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உன்னதமான மனநிலை, ஒரு காதலினுடைய உச்சகட்டமான மனநிலை ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் தெரிவது என்பதுதான் அந்த கவிதை நூலினுடைய வெற்றியாக அமைந்திருக்கிறது. படிக்கின்றவர்கள்
காதலாக பார்க்காமல் அது கவிதைக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை யோசித்தார்கள் என்றால் அவரவர்களினுடைய வாழ்க்கையும் இப்படி இன்பகரமானதாக மாறிவிடும் என்கிற நல்ல செய்தியையும் இந்த நூல் நமக்கு சொல்கிறது என்று சொல்லி, இந்த அழகான வாய்ப்பை மிகச் சிறப்பான இந்த நூல் முற்றம் என்கிற பகுதியிலே என்னையும் பேச வைத்து அழகு பார்த்த என்னுடைய மரியாதைக்குரிய நெறியாளர் ஐயா அவர்களையும், தமிழ்துறை தலைவர் நம்மளுடைய அம்மா அவர்களையும், சந்திர ஐயா அவர்களையும் வணங்கி நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. ஒரு சிறப்பான இந்த நூல் குறித்த ஒரு ஆய்வுரை. கவிதை எழுதுவதற்கான சமூக, பொருளியல், உளவியல் காரணங்களை எல்லாம் ஆராய்ந்து மிக அழகான ஒரு தொடக்கமாக ஐயா அவர்கள் பேசினாங்க. திரைப்பாணிக்கான ஒரு கவிதை எழுத்து எப்படிப்பட்டது என்பதெல்லாம் அவர்களுடைய பேச்சில் இருந்தது. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்கின்ற அந்த சங்க அகக்கவிதையினுடைய இலக்கணம் 2000 ஆண்டுகளை கடந்து இப்பொழுதும் தொடர்ச்சியாக இப்போ ஐயா அவர்கள் காட்டிய கவிதைகள் வரைக்கும் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இன்னும் சற்று நேரம் இருந்திருக்கலாம். வைரமுத்துடைய கவிதைகள் போல காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷங்கள் என்பாய், வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷங்கள் என்பாய் என்பது போல அந்த அன்பினுடைய எதிர்பார்ப்பை மிக அழகான வரிகளோடு, இன்னும் சொல்லப்போனால் அந்த திரைப்பாணி கவிதையாக அதை ஒரு ஆய்வு நோக்கில் எடுத்துரைத்து ஐயா அவர்கள் பேசினார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா இன்னும் சார் தெளிவா இல்ல சார் பேசுறது கேட்கலங்க ஐயா. கேட்கலங்க ஐயா. மேஜர் ஐயா இணைய வழி சிக்கல் இருக்கு. என்னுடைய வலைத்தொடர்பு கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ணிட்டு பேசலாங்க. இப்ப கேட்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹலோ, இப்ப கேக்குதா? நன்றி. தடங்களுக்கு வருந்துகிறேன். இன்றைய நிகழ்வு 248 முனைவர் சந்திரசேகரன் அவர்களுடைய அந்த கீழை நிலாபாரதி அவர்கள் எழுதிய இன்னும் சற்று நேரம் நீ இருந்திருக்கலாம் என்ற கவிதை தொகுப்பை அவர் விமர்சித்த விதம் மிகவும் பாராட்டுக்குரியது. நான் கவிதை ரசிகன், ஆனால் கவிதையை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனாலும் அவர் ஒரு சந்தேகத்தை எழுப்பியதற்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த தளம், இந்த முற்றம் இளையவர்களுக்கானதா முதியவர்களுக்கானதா என்ற ஒரு சந்தேக வினாவை அவர் எழுப்பியிருந்தார். கன்னித்தமிழை போல என்றும் இளமையாக இருக்கும் இந்த மன்றமும் அதனுடைய வாசகர்களும் அதனுடைய நுகர்வோரும் என்றும் இளமையுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கவிதையை ரசிக்க தெரிந்தவனுக்கு முதுமையே கிடையாது என்ற ஒரு என்னுடைய அந்த பதிவை இங்கு பதிவு செய்து கொண்டு பல எனது பயணம் மறுபடியும் ஒரு நாள் துளிரும், சங்கர ராம சுப்பிரமணியன் அவர்களுடைய, கலாப்பிரி அவர்களுடைய தவறுதலாய் புகைக்குண்டு வழியாக நுழைந்த அந்த ஓனான் என்ன நிறத்தை எடுத்துக்கொள்வது என்று புரியாமல் தடுமாறுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை முத்தங்கள், இல்லாமல் போனது எண்ணிக்கை என்ற இந்த வரிகள் எல்லாம் நமக்கு உள்ளத்திலே தைக்கின்றன. உடைந்து பெய்யும் மழையில் நாம் அதில் நம்மை கலந்து குடிப்போமா என்கின்ற அந்த வரிகள். போடா நீ அற்ற இரவை எழுதி கொண்டே இருப்பேன் என் தனிமையில், வேறொன்றும் புதிது இல்லை ஒவ்வொரு முறையும் அதிசயம் என்ற இந்த வரிகளும், ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு புடவையில் வருகிறாய், நீ ஒருத்தியா ஒவ்வொருத்தியா என்ற அந்த பார்வை உண்மையிலேயே கவிதை ரசம் சொட்ட சொட்ட நம்மை ரசிக்க வைக்கிறது. மொத்தத்தில் இந்த முற்றத்தில் முத்தங்களில் ஆரம்பித்து காதல் ஒரு ரசம் சொட்ட சொட்ட முதியவர்களா இருந்தாலும் அவர்களையும் இளமையாக ஆக்கி இருக்கின்ற இந்த தமிழை பற்றி தமிழ் கவிதைகளை விமர்சனம் செய்த முனைவர் சந்திரசேகரன் அவர்களுக்கும்
கவிதை என்பது ஒரு உண்மையிலேயே ஒவ்வொருவரையுமே கவிஞனாக்கி விடுகிறது என்ற அந்த ஒரு செய்தியை இங்கு நான் பதிவு செய்து மிக அழகாக இது இளைஞர்களுடைய தளம், என்றும் இளமை, எதிலும் இளமை, தமிழும் இளமை, நாமும் இளமை, விமர்சிப்பவர்களும் இளமை, அதை கேட்போரும் இளமை என்று சொல்லி அருமையான இந்த ஒரு தளத்தை அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து, காதல் என்றும் நிரந்தரம், அந்த உணர்வுகள் என்றும் மறைவதில்லை, அழிவதில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த இந்த மன்றத்திற்கு நன்றி கூறி பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு இருக்காருங்க. அண்ணா நூலாசிரியர் இருக்காரா? நூலாசிரியர் இருக்காரா? நம்ம தெரியலைங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஐயா, இணையறதா சொன்னாரு. ஆனா நிலாபாரதியா இருக்கீங்களா? நிலாபாரதியா இருக்கீங்களா? இணைப்புல இருக்கீங்களா? இல்லை, அந்த பேர்ல இல்லைங்க. சரி, நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 248. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ஆவடி வேல்டெக் ரங்கா சங்கு கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் சேசு நா. சந்திரசேகரன் அவர்கள் கீழை நிலா பாரதி எழுதிய இன்னும் சற்று நேரம் நீ இருந்திருக்கலாம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். நூல் வெளியீட்டில் கவிதைக்கான இடம் அதிகம் என்றமை, தரணி பதிப்பகத்தின் வெளியீடாக 100 ரூபாயில் 74 பக்கங்களை கொண்டு 130க்கும் மேலான கவிதைகளை உள்ளடக்கிய பணுவல் இளைஞர்களின் கவனத்தை ஈர்க்கும் கவிதை தொகுப்பாக கருதியமை, கபிலன் தொடங்கி அறிவுமதி, பழனி பாரதி, யுக பாரதி வரையுள்ள திரைப்பட பாடலாசிரியர்கள் காதல் பொருண்மையில் நூல்களை வெளியிடும் போக்கு, காதலை மையமாக கொண்ட நூல், நவீன கோட்பாடுகள் இன்னும் நம்மை சேரவில்லை, அது விமர்சிக்கவில்லை என்றமை, மரபுகளை உடைத்து பன்னோக்கு பார்வையில் செல்லும் கவிதையின் பாணி, யதார்த்தங்களை மிக எளிமையான சொற்களால் அடிகளை மாற்றி அமைத்து எழுதும் தன்மை, முன் அட்டைப்படத்திற்கும் நூல் தலைப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பினை எடுத்துரைத்தமை, பின் அட்டைப்படத்தில் தான் எழுதிய கவிதைகளின் விளைவுகளை எனது பயணம் என்ற தலைப்பில் எழுதியமை, மலையும் மலைமேல் ஒளிரும் பசுந்தளிரும் இன்று புதிது என்று தொடங்கிய சங்கரராம சுப்பிரமணியன் அவர்களின் கவிதையினை எடுத்துரைத்தமை, யோசித்து பாருங்கள் மனிதனின் நிறம் என்று தொடங்கிய கலாப்பிரியா அவர்களின் கவிதையினை எடுத்துரைத்தமை, ஆணோ பெண்ணோ என்ற இருவரின் உரையாடலாக எழுதிய பாங்கு, ஒரு கவிதையே இருவரின் கூற்றாக இருக்கும் என்றமை, இதுவரை உன்னிடம் எத்தனை முத்தங்கள், உன்னை தவிர்த்து நான் எழுதுவதற்கு, உடைந்து பெய்யும் மலையில் நனைந்து கிடப்போமா, வேறொன்றும் அதிசயமில்லை போன்ற கவிதைகளை அழகுற எடுத்துரைத்தமை, தபுசங்கரின் கவித்தரத்தை கூறியமை, இன்றைய சூழலில் கவிதைக்கான தளம், கவிதை செல்லும் பாதை, நவீனத்துவத்தின் தன்மை, சமகால நவீன எழுத்தாளர்களின் கவிதையோடு ஒப்பீடு செய்து இந்நூலில் இடம்பெற்றுள்ள கருத்தாக்கங்களை திறம்பட எடுத்து கூறி நேர்த்தியாக நுணுகி உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. எந்த வீட்டில் நூலகம் இருக்கிறதோ அந்த வீட்டில்தான் ஒளி விளக்கு இருக்கிறது என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.